அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கீகாரம் பெறுவதற்கு போலியாக பேராசிரியர்களை கணக்கு காண்பித்த கல்லூரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிண்டிகேட் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கீகாரம் பெறுவதற்கு 295 பொறியியல் கல்லூரிகள் மோசடி செய்ததாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் பொறியியல் கல்லூரிகளில் 700 பேராசிரியர்கள் போலியாக பல கல்லூரிகளில் பெயர்களை பதிவு செய்துள்ளது தெரியவந்தது. இது குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட 3 பேர் கொண்ட உயர்மட்ட குழு போலியான ஆவணங்களை அளித்தது குறித்து விளக்கம் கேட்டு சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் போலி பேராசிரியர்கள் விவகாரத்தில் தொடர்புடைய 295 தனியார் பொறியியல் கல்லூரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் சம்பந்தப்பட்ட சுமார் 700 பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அது தொடர்பான ஆவணம் வெளியாகியுள்ளது. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் உயர்மட்ட குழு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.